Dear children, இந்த வீடியோவில் த சப்சிடியரி அலைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சப்சிடியரி அலைன்ஸ் அப்படின்னா என்னென்னா துணைப்படை திட்டம். ஏற்கனவே நம்ம அலைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதாவது கூட்டணி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ சப்சிடியரி அலைன்ஸ் அதாவது வந்து துணைப்படை திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்துட்டு எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1798 தான் வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு உருவாச்சு. ஸோ இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் வெல்லஸ்லி. ஓகேவா? ஸோ லார்ட் வெல்லஸ்லி தான் வந்துட்டு இந்த சப்சிடியரி அலைன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு சிம்பிளான ஒரே விஷயம், பிரிட்டிஷோடைய ஆட்சி பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான். மெயின் ரீசன் அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய டெரிட்டரியை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, பொலிட்டிக்கலாக இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்துட்டு வந்த ஒரு கருவியாக இருந்த திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த சப்சிடியரி அலைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா நேட்டிவ் ஸ்டேட்ஸ். ஸோ நேட்டிவ் ஸ்டேட்ஸ் அந்த இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அரசு பகுதியும் சுதேச அரசுகளையும் பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு லார்ட் வெல்லஸ்லி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சப்சிடியரி அலைன்ஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாகவும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை இங்கே நிலைநாட்டுறதுக்காகவும் வந்துட்டு இதை ஒரு கருவியாக இந்த திட்டத்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்டட் ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்னா இந்த சுதேச அரசு. ஸோ இங்கேருந்து அந்த நேட்டிவ் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷோடைய பவரில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டமில் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும், இந்தியன் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கணும், இந்தியன் ரூலர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மற்ற நாடுகள் உங்களை வந்து படையெடுக்கிறதுலேருந்து நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், பிரிட்டிஷ் வந்துட்டு காப்பாற்றும். பிரிட்டிஷ் வந்துட்டு உங்களை வேறு எந்த நாடும் வந்துட்டு வேறு எந்த அரசுகளும் வந்து உங்களை படையெடுக்காமல் நாங்கள் வந்துட்டு காப்பாற்றுவோம். உள்நாட்டில் வந்துட்டு அமைதி நிலவரத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பொறுப்பேற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நல்ல விதமாக பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வேறு யாரும் படையெடுக்க விடாமல் நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் வந்து எங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறப்ப நாங்கள் உங்களை பார்த்துப்போம், அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு எங்களுக்கு எப்படி இருங்க, அடிமையாக இருங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளை வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ரூலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்களுடைய படையை வந்து கலைச்சிட்டு டிசால்வ் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய படையை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் ஃபோர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அங்கே வந்து ஆங்கிலேய படை தான் இருக்கணும். இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரூலர்ஸ்ட்டை வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது, அவங்களுடைய படை வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த படையை கலைச்சிட்டு பிரிட்டிஷுடைய ஃபோர்ஸ் தான் வந்துட்டு அந்த அரசில் இருக்கணும். ஸோ அவங்களுடைய அந்த அரசோடைய அந்த நேட்டிவ் ரூலருடைய நேட்டிவ் கிங்கோட கேபிட்டலில் நேட்டிவ் ஸ்டேட்டோட கேபிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷும் ஒரு மெம்பராக வந்துட்டு அங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷோடைய ஆர்மி தானே அங்கே இருக்குது. ஸோ பிரிட்டிஷுடைய அந்த ஃபோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜஸும் சரி, அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு வந்துட்டு ஆனுவலி கொடுக்கக்கூடிய பேமெண்ட், ஆண்டு வருமானமும் சரி, சம்பளமும் சரி யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசர் தான் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு வழங்கணும். ஓகேவா? கம்பெனிக்கு வந்துட்டு யார் தான் கொடுக்கணும், அந்த நேட்டிவ் கிங் தான் வந்துட்டு கொடுக்கணும், நேட்டிவ் ரூலர். ஓகேவா? அந்த சுதேச அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரசோடைய அந்த நேட்டிவ் ஸ்டேட்டோடைய ரூலர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு அந்த ஆனுவல் பேமெண்ட்டையும் சார்ஜஸையும் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுடைய படையை கழிச்சிடணும், பிரிட்டிஷுடைய படையை ஏற்றுக்கணும், நம்ம கேபிட்டலில் பிரிட்டிஷையும் மெம்பராக வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு பிரிட்டிஷுடைய அந்த படைக்கு ஆகிற செலவையும் சரி, அந்த படை வீரர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தையும் சரி யார் தான் கொடுக்கணும், நேட்டிவ் ஸ்டேட்டோடைய ரூலர் தான் வந்துட்டு வழங்கணும். ஸோ அதுக்காக சில பகுதியையும் அந்த கிங்டம் அந்த அரசோட பகுதியையும் என்ன பண்ணிடணும், அந்த அரசர் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ் எல்லாரையுமே என்ன பண்ணிடணும், அதாவது இங்கிலீஷை தவிர மற்றபடி இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஞ்சு, டச்சு, டேனிஷ், இது மாதிரி மற்ற யூரோப்பியன்ஸ் யார் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிடணும், அந்த ஸ்டேட்டை விட்டு அந்த நேட்டிவ் ஸ்டேட்டை விட்டு வெளில அனுப்பிடணும். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் பிரிட்டிஷ் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற நாடோட என்ன பண்ணுவோம், ஒரு வார் நடக்கும். அப்படி வார் நடக்கும்போது நம்ம பிரிட்டிஷோட என்ன பண்ணுவோம், ஒரு ஒப்பந்தம் ட்ரீட்டி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் எந்த
ட்ரீட்டிலையும் என்ன பண்ணக்கூடாது, நேட்டிவ் ரூலர் வந்துட்டு சைன் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக எந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க சொன்னால் மட்டும்தான் அதில் சைன் பண்ணணும். ஸோ அதாவது வந்துட்டு நேட்டிவ் ரூலருக்கு பவரே கிடையாது. ஸோ வேறு யாராவது தாக்க வராங்க அல்லது உள்நாட்டில் ஏதாவது கலவரம் நடக்குது, அது எல்லாத்துக்குமே யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்னா கம்பெனி வந்துட்டு பொறுப்பேற்றுக்கும். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ் புரியுதா? மொத்தத்தில் நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய படையை கலைச்சிட்டு என்ன பண்ணணும், பிரிட்டிஷுடைய படையை ஏற்றுக்கணும். அந்த நேட்டிவ் ஸ்டேட்டோடைய கேபிட்டலில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், பிரிட்டிஷும் ஒரு மெம்பராக பிரிட்டிஷை சார்ந்தவரும் அங்கே இருப்பார். அதுக்கடுத்தது அந்த பிரிட்டிஷுடைய அந்த படையை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு, அதுக்கடுத்தது அந்த படை வீரர்களுடைய சம்பளம் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் தான் செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த நேட்டிவ் ஸ்டேட்டோட ரூலர் தான் செலவு பண்ணணும். அதுக்கான பகுதியையும் ஆங்கிலேயருக்கு வழங்கணும், ஆட்சி பகுதியையும் ஆங்கிலேயருக்கு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை தவிர மற்ற எந்த யூரோப்பியனையும் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாரையும் வெளில அனுப்பிடணும். எந்த அக்ரிமெண்ட்லையும் எந்த ட்ரீட்டிலையும் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தெரியாமல் சைன் பண்ணவே கூடாது. அதை தாண்டி வேறு ஏதாவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காப்பாற்றும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த துணைப்படை திட்டத்தின் மூலயமா, அதாவது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நாங்களே அட்டாக் பண்ணுவோம், எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடணும், வேறு யாரும் வந்து உங்களை வந்துட்டு கேட்காம நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த துணைப்படை திட்டம், சப்சிடியரி அலையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனால் பிரிட்டிஷ்க்கு என்னென்ன எல்லாமே வந்துட்டு நன்மைகள் தான். பிரிட்டிஷ்க்கு என்னென்ன மெரிட்ஸ் கிடச்சிது, அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய ஆர்மியை வந்துட்டு பெருசாக்கிக்கிட்டே போனாங்க. அதுவும் யாரோட செலவில் அப்படின்னா நேட்டிவ் ரூலர்ஸோடைய செலவு. இங்கே இந்தியன் ரூலர்ஸ் தான் அவங்களுடைய படைக்கு என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, பராமரிச்சுட்டு இருக்காங்க, படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு எக்ஸ்பென்சஸே கிடையாது. யாருக்கு தான் எக்ஸ்பென்சஸ்? ஸோ இந்தியன் ரூலர்ஸ்க்கு தான் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ். அதே நேரத்தில் இங்கே தான் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இங்கிலீஷை தவிர வேறு எந்த யூரோப்பியனையும் அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்சு எல்லாரையும் வெளில அனுப்புறதா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னாச்சு, இந்தியாவில் வந்துட்டு ஃப்ரெஞ்சு வந்துட்டு திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷ் கையிலேயே வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, இந்தியா வந்துட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ஃபாரின் பாலிசி, அதாவது வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த நேட்டிவ் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த நேட்டிவ் ஸ்டேட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரின் பாலிசியெலாம் வச்சுக்கக்கூடாது. வெளியுறவு கொள்கை மற்ற நாட்டோட வந்துட்டு எந்த பாலிசியும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்லுதோ அந்த கொள்கைகளை மட்டும்தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லா ஃபாரின் பாலிசியும் இவங்களோட கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வெல்லஸ்லி பிரபு வந்துட்டு அவருடைய டிப்ளமசியால், அவருடைய ராஜதந்திரத்தால் பிரிட்டிஷுடைய பொலிட்டிக்கல் பவரை இங்கே இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ அதாவது வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையர், ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத வந்துட்டு பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு, இந்தியாவிலேயே வந்துட்டு பிரிட்டிஷும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு கொண்டு வந்தார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியாவில் அவங்க இருக்காங்கங்கிற மாதிரி அர்த்தம். பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிலையை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ராஜதந்திரத்தோட டிப்ளமசியோடு இருந்தவர் யார் அப்படின்னா இந்த வெல்லஸ்லி. ஓகேவா? ஸோ இந்த லார்ட் வெல்லஸ்லி வந்துட்டு மொத்தத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஒட்டு மொத்தமாக வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு எல்லாமே நன்மை. ஸோ இதனால் என்ன டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு, என்னென்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்துட்டு சஃபர் ஆனாங்க, சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படின்னா, இங்கே படையை ஃபுல்லாக கலைச்சியாச்சு. ஸோ படை வீரர்கள் எதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு இங்கே எப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப பலவீனமாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, எந்தவித பொறுப்பும் இல்லாமல், எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில தான் வந்துட்டு இங்கே இருந்த இந்தியன் ரூலர்ஸ் இருந்தாங்க. பேருக்கு தான் ரூலர்ஸே தவிர எந்த பவருமே அவங்கள்ட்ட இல்லை, எந்த அதிகாரமும் அவங்கக்கிட்ட இல்லை, எந்த படையும் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அப்படி ஒரு நிலையில தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சொந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு கூட வந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியல. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் தான் வந்துட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, குடிமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் வந்துட்டு அவங்களுடைய மக்களுக்கு வந்துட்டு எந்தவித நன்மையையும் செய்ய முடியல. அவங்கள வந்துட்டு
பிரிட்டிஷ் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சுரண்ட ஒரு நிலைக்கு தான் வந்துட்டு அந்த அரசர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த சப்சிடியரி அலைன்ஸால் ஃபுல்லாக பெனிஃபிட் அடைஞ்சது பிரிட்டிஷ். அவங்களுடைய ஆட்சி பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய ஆர்மியை வந்துட்டு பலப்படுத்தினாங்க. நம்மளுடைய படையை வந்துட்டு பலவீனப்படுத்தினாங்க. ரூலர்ஸை ஒடுக்குனாங்க. எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டு எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட ஒரு நிலையில தான் வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு இந்தியர்களை வந்துட்டு கொண்டு வந்தது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதன் மூலயமா வந்துட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க இந்த சப்சிடியரி அலைன்ஸ் மூலயமா வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேப்சர் பண்ண ஸ்டேட் எது? இந்தியன் ஸ்டேட்னா ஹைதராபாத். அதுக்கு அடுத்தது டாஞ்சூர், அவாத், பேஷ்வா, போன்ஸ்லே, குவாலியர், இண்டோர், ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சப்சிடியரி அலைன்ஸ் மூலயமா வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பான்ஷனை நடத்திட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் அவங்களுடைய பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய டெரிட்டரியோட ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த சப்சிடியரி அலைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எல்லா இந்தியன் நேட்டிவ் ரூலர்ஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணும். இதன் மூலயமா வந்துட்டு உங்களை யாரும் அட்டாக் பண்ணாமல் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுடைய படை எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய படையை கலைச்சிட்டு பிரிட்டிஷுடைய படையை தான் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இந்தியன் ரூலர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அவங்களுடைய ஆட்சி பகுதியை கைப்பற்றினாங்க. ஓகேவா? எனி டவுட்? தேங்க்யூ.